ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ விலாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லக்ஷ்மி அம்மன் கோவில் அக்னி சட்டி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஏரிக்கரைக்கு போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. சாமி வந்துட்டாங்க. எங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செங்குன்றம் கிருஷ்ணர் கோவில்கிட்ட வந்துட்டாங்க. அங்கேருந்து இப்போ சாமி கிளம்புறாங்க. நம்ம கொஞ்சம் ஏரிக்கரைக்கு போக முடியல. இப்போ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தீமிதி திருவிழா இதே நம்ம ஏரிக்கரையிலேருந்து கிளம்பி நம்ம கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்துட்டு இங்கே இருந்து தான் கிளம்பி நம்ம தீமிதிக்கிறதுக்கு கிளம்புவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிட்டு கொஞ்சம் பாருங்கள், டான்ஸ்லாம் ஆடிட்டுருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து சாமியை வர்ணித்து அதுக்கப்புறம் தான் கிளம்புவாங்க. நம்ம கோயில் வாசல்கிட்ட இருந்து கிளம்பிட்டாங்க. இப்போது வீடியோ எடுத்ததுக்கான ரீசனே பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இந்த நிகழ்ச்சி நேராக பார்க்க முடியாது. அதுக்காக தான் நம்ம எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள், அக்னி சட்டி அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அக்னி சட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான நம்ம கோவில் ஒன்று இந்த அக்னி சட்டி. அந்த அக்னி சட்டி தலையில் வச்சுட்டு ஆடிட்டு வருவாங்க. இப்போ தெரு வழியாக நம்ம செங்குன்றம் பிள்ளையார் கோவிலுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப ஃபேமஸான நம்ம செங்குன்றம் பிள்ளையார் கோவில் இதுதான். இப்போ இங்கே கோவிலில் ஆரத்திலாம் காமிச்சிட்டு இப்போ அங்கேருந்து பிள்ளையார் கோவில் தெரு வழியாக நம்ம லக்ஷ்மி அம்மன் கோவிலுக்கு கிளம்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோவில் ஸ்ட்ரீட்டில் எண்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோடுக்கு வந்துடுவோம். இவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கன்னா காப்பு கட்டினவங்க தான் நிறைய பேர் இதில் இருக்காங்க. இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா கோவில் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா கச்சேரிலாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதையும் ஒரு வீடியோ கிளிக் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ உள்ளே போகிறாங்க. அதுக்குள்ளே நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கம்மன் கோவில் தேர் வந்திருந்தது. லக்ஷ்மி அம்மன் கோவிலுக்கு பாருங்கள், அலங்காரம் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது லக்ஷ்மி அம்மனுக்கு தங்கச்சி வந்து இவங்க இந்த அங்கம்மன் சுவாமி சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அதுக்குள்ளே அக்னி சட்டியும் வந்துட்டாங்க. அங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா சாமி என்ட்ரன்ஸ்லேயே நின்றுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று மாதிரியே தான் நம்ம அழகு பானைக்கு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அக்னி சட்டியும் அந்த இடத்துல வந்து நிற்க வைப்பாங்க. அதாவது நம்ம இங்கே நெருப்பு தீ மிதிக்கிற இடம் இது தான். அங்கே வந்து நிற்க வச்சுட்டு சாமியை வர்ணிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா சாமிக்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த தீப்பந்தம் ஆடுறது, கரகம் ஆடுறது எல்லாமே இங்கே என்ட்ரன்ஸில் நடக்கும். நான் கூட்டதான் நீ வந்து நில்லு.